ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனை தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏன் தொல்லை கொடுத்தே இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்றேன்னா, அவன் ஏற்கனவே ரவுடிதனத்தை பண்ணியிருப்பான், ஏற்கனவே குடிகாரனா இருந்திருப்பான், ஏற்கனவே மற்ற குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்ணி வாடுகிறவனா இருந்திருப்பான், ஏற்கனவே எல்லா அநியாயத்தையும் செய்கிறவனா இருப்பான். அப்போ அவன் ரட்சிக்கப்பட்ட உடனே எல்லாவற்றையும் விட்டுட்டு அவன் தேவ அன்புல வாழ ஆரம்பிச்சு குடும்பத்துக்காய் உண்மையாய் இருக்கிற மனுஷனாய் அவன் மாறி விடுகிறான். அவனை போய் சும்மா குத்திக்கிட்டே இருந்தினா, திருப்பமா பின்மாற்றமா வந்தானா, முன்னாடி இருந்ததை காட்டிலும் ரொம்ப மோசமானவனா மாறிடுவான். ஆகையால் அவனை டிஸ்டர்ப் செய்யாதே.